Hi friends, எல்லாருக்கும் happy Christmas. இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்க அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோங்க. எங்க அண்ணா கிறிஸ்டியன் ஃபேமிலி. இந்த கிறிஸ்மஸ் மட்டும் இல்ல, வருஷம் நாங்க இங்க தான் வந்துருவோம். ஏன்னா அண்ணா ஃபேமிலி வந்து கிறிஸ்டியன். எங்க அண்ணாக்கு நான் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வருஷம் நான் தான் பிரியாணி செய்வேன். அது எங்க அண்ணாக்காக நான் மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன். மட்டன் பிரியாணி, மசால் வடை, கேசரி, பிரியாணிக்கு தயிர் பச்சடி எல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ எங்கள் அண்ணாக்கு எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ எங்கள் அண்ணாக்கு எடுத்துகிட்டு போனோம். சாப்பாடுலாம் எடுத்து வச்சோன்னா அண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமான்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இந்தாலும் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடந்தது. நல்லா இருந்து பார்க்கவே நல்லா இருந்தது. எல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். கேட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கொடுத்த சுண்டல், சாக்லேட்டு, மிச்சரு, ஸ்வீட்டு எல்லாம் எடுத்து அவங்க அப்பா காட்டியிருந்தா. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணி மட்டும் இல்லை, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன் நான். அவங்களும் என்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் நாங்கள். சமைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணா பார்க்க கிளம்பிட்டோம். இவங்க எங்கள் பெரிய அண்ணா, பின்னாடி வரவங்க பெரிய அண்ணா சமாதி கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிய அண்ணா நானும் பூ மலைலாம் போட்டு மெழு கேண்டில் எல்லாம் வச்சு ஊதுவத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் பெரிய அண்ணி சமைச்சு எடுத்து வந்ததெல்லாம் அண்ணா முன்னாடி வச்சு படையல் போட்டிருக்காங்க. அப்புறம் படையெல்லாம் போட்டு கேண்டில் ஏற்றிட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் அண்ணா சமாதி உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோன்னா அப்புறம் எழுந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அண்ணா அன்னைக்கு சாப்பாடு போட்டோம். அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பசங்க எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பாடு போட்டோங்க. கடைசியாக நானே எங்கள் பையன் எங்கள் அண்ணன் 3 பேர் சாப்பிட்டோம். சமைச்சதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அண்ணா சமையல் வச்சு கும்பிட்டு வந்துட்டோம். எங்கள் அண்ணன் எங்களை வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷமும் என்ன சொல்கிறது, அவன் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை. என்னன்னா உருவமாக எங்கள் கூட இல்லை, ஆனால் எங்கள் மனசில் என்றைக்கும் அவன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். என்ன சொல்கிறது, நாங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டா அது எங்களுக்கு குறையவே இருக்கும். அதனால எங்கள் அண்ணனுக்கு வச்சுட்டு சாப்பிடணும் தான் ஒரு இது. இந்த 4 வருஷமாக எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அண்ணாவுக்கு என் கையில் சமைச்சது வைக்கிறேன். அவன் இறந்த நாளாக இருந்தாலும், கிறிஸ்மஸ்ஸு, ஜனவரி 1 எதுவாக இருந்தாலும் நான் சமைச்சு வைப்பேன். ஏன்னா என் சமையல் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணி வந்து இல்லை நான் சமைச்சு வைக்கிற சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அண்ணி அப்படியே சொல்லிடுவாங்க, உங்கள் சமையல்லாம் உங்கள் அண்ணன் விரும்பி சாப்பிடுவார், நீயே சமையன்னு சொல்லிட்டு. இதுலேயே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம், எல்லோரும் சாப்பிட்டாச்சு, படுக போட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.